கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? கடவுளை நம்ம நம்பி இருக்கும்போது நமக்கு வர்ற பிரச்சனை எல்லாத்துலயும் இருந்து அவர் நம்மளை காப்பாத்துவாரு. நம்ம பிரச்சனையில இருக்கும்போது, ஆபத்துல இருக்கும்போது கடவுள் நேரடியா வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாரு. ஏதாவது ஒரு வகையில இல்லைன்னா யார் மூலமாவது நம்மளை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாரு. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சூழ்நிலையை புரிஞ்சு நம்மளை நாமளே காப்பாத்திக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கடவுள் நமக்கு பாதுகாப்பை நிச்சயமா கொடுப்பாராம். ஒரு முறை ஒரு கிராமத்துல அதிகமா மழை பெய்தது. அந்த கிராமத்துக்குள்ள தண்ணி வந்து நீர்மட்டம் ஏறிக்கிட்டே இருந்தது. திடீர்னு அங்கே ஒரு மனுஷனுக்கு அங்கே இருந்த பாதிரியார் ஞாபகம் வந்தது. அதனால வேகமாக ஆலயத்துக்கு ஓடி போய், ஐயா ஐயா வாங்க, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனால் பாதிரியார் சொன்னார், இல்லை இல்லை, கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு அங்கேயே இருந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் படகு ஓட்டிகிட்டே வந்தார். அவரும் பாதிரியாரை போய் படகுல ஏறுங்க, உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது பாதிரியார் ஒரு மேஜை மேலே நின்றுட்டு இருந்தாரு. அப்போயும் பாதிரியார் சொல்லிட்டாரு, கடவுள் என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் மழை அதிகமாகி தண்ணி அதிகமானதுனால பாதிரியார் அந்த ஆலயத்தோட மேல் மாடியில் போய் நிற்க வேண்டியதாயிடுச்சு. அப்போ ஒரு ஹெலிகாப்டர் வந்து கயிறை தூக்கி போட்டு பாதிரியாரை மேலே ஏற சொல்லுச்சு. அப்போ பாதிரியார் சொன்னார், இல்லை இல்லை, கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் அந்த ஹெலிகாப்டரில் உள்ளவங்க அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆலயத்தோட கோபுரத்துல உட்கார்ந்துருந்த பாதிரியார் கடவுள்கிட்ட கேட்டாரு, ஏன் என்னை காப்பாத்தல அப்படின்னு. அதுக்கு கடவுள் சொன்னாரு, 3 முறை நான் உன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணேன், ஆனா நீ தான் அதை ஏத்துக்கல அப்படின்னு. கடவுள் நம்மளை எப்படியாவது ஒரு வழியில காப்பாத்துவாரு. அடுத்த கதையில் சந்திப்போம்.